வணக்கம். இன்று நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் தேச மக்கள் முன்னணியின் ஒருங்கிணைப்பாளர் தோழர் செந்தில் அவர்கள். சார் வணக்கம். தமிழ்நாட்டில் ஒரு டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் இருந்தால் நல்லா இருக்கும். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டேருந்து வர நிறைய நிதி இன்னும் சிறப்பாக இருக்கும். டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் ஒரு தமிழ்நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒவ்வொரு மாநில தேர்தல் வரும்போதும் இந்தியாவோட தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி நீங்கள் இந்த மாநிலத்தில் எங்கள் பிஜேபி தேர்ந்தெடுங்க, ஆனால் அது ஒரு டபுள் இன்ஜின் சர்க்கார் உங்களுக்கு வேகமாக வளர்ச்சி இருக்கும் அப்படின்றது தான் அவங்க ஒரு மார்க்கெட்டிங் இதுவாக வைக்கிறாங்க. சரி, இப்போ ஏற்கனவே பல மாநிலங்களில் இப்போ மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், பீகார், அஸ்ஸாம், ஒடிசா, சத்தீஸ்கர், ஹரியானா, டெல்லி பல இடத்துல பிஜேபியோட ஆட்சி இருக்குது. அப்போ அங்கெல்லாம் உண்மையிலே வளர்ச்சி என்னவா இருக்குது அப்படின்னு ஒரு கம்பேரிசன் பண்ணி நம்ம அதில் ஒரு முடிவு வரலாம். ஆனால் அது ஒரு பக்கம் வச்சுட்டு அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றதை வச்சு ஒருவேளை தமிழ்நாட்டில் இப்போ இன்னைக்கு போட்டியிடக்கூடிய ஏடிஎம்கே, பிஜேபி இந்த அலையன்ஸ் ஆட்சிக்கு என்ன ஆகும், ஆட்சிக்கு என்ன ஆகும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அதுல கூட முடிவு பண்ணலாம். ஏன் இவங்களுக்கு வாக்களிக்கூடாது, ஏன் ஆட்சிக்கு வரக்கூடாது பிஜேபி, ஏடிஎம்கே அப்படின்றதுக்கு முடிவு பண்ணலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு சமூக நீதி, தமிழ்நாடு ஒரு சமூக நீதி மாநிலம் அப்படின்னு சொல்றோம்னா இவங்க ஆட்சிக்கு என்ன ஆகும் அந்த பிளாட்ஃபார்ம்ல அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இடபிள்யூஎஸ், அதாவது முன்னேறிய சமூக பிரிவினர் ஜாதியினருக்கான இந்த இடஒதுக்கீடு 10 விழுக்காடுன்னு சொல்லி இருக்கணும் சட்டம் எடுத்தாங்க பிஜேபி கவர்மெண்ட். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சியும் இன்க்ளூடிங் ஏடிஎம்கே எல்லா கட்சியும் அதை சட்டத்தை எதிர்த்தாங்க. இப்போ அந்த 10% இடபிள்யூஎஸ் தமிழ்நாட்டில் இன்னும் செயல்படுத்தப்படலை. அத்தியாவசிய பணிகள்லாம் அவங்க பண்றாங்களே ஒழிய தமிழ்நாட்டில் 10% இடபிள்யூஎஸ் நம்ம செயல்படுத்தல. உள்ள பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக அதை செயல்படுத்துவாங்க. விஸ்வகர்மா திட்டம்னு ஒரு குலக்கல்வி திட்டத்தை கொடுத்தாங்க. அதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு குரல் கொடுத்துச்சு. இப்போ அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த குலக்கல்வி பிறப்பின் அடிப்படையில் யார் என்ன வீட்டு குடும்ப வேலை செஞ்சாங்களோ அந்த வேலையை திருப்பி செய்கிற அந்த குலக்கல்வி முறையை கொண்டு வர்றது தான் விஸ்வகர்மா திட்டம். அப்போ அதை கண்டிப்பாக பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் கொண்டு வருவாங்க. அவங்க எல்லா மாநிலங்கள்லையும் முஸ்லீம்ஸுக்கு இடஒதுக்கீடு கூடாதுன்றாங்க. இப்போ தமிழ்நாட்டில் முஸ்லீம்ஸுக்கு பேக்வேர்ட் கம்யூனிட்டின்னு கணக்கு வச்சு இடஒதுக்கீடு இருக்கு 3.3%. கண்டிப்பாக அவங்க பிஜேபி ஆட்சி வந்தால் இடஒதுக்கீடு அவங்க ரத்து பண்ணி இது பண்ணுவாங்க. முன்ன ஒரு முறை திரிபுராவில் பிஜேபி ஆட்சி வந்தப்போ லெனின் சிலை இடிச்சாங்க. அப்போ எச் ராஜா என்ன சொன்னாருன்னா, ஒரு நாள் தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், அந்த பெரியார் சிலையை இடிப்போம் அப்படின்னா. இப்போ அவங்களுடைய பிஜேபியோட கொள்கை சனாதன தர்மம், வெளிப்படையாக நாங்கள் சனாதன தர்மத்தை ஆதரிக்கணுன்றாங்க. பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு கற்பிக்கக்கூடிய, பிறப்பிலே ஒருத்தர் உயர்வு தாழ்வுன்னு சொல்லக்கூடிய ஒரு கோட்பாடு தான் சனாதன தர்மம். அதில் ஒரு கோட்பாடு, சனாதன தர்மத்தில் ஒரு முக்கியமான கோட்பாடு ஜாதி ஏற்றத்தாழ்வு வர்ணாசிரம முறையை நியாயம்னு சொல்றது. இப்போ அதை இவங்க ஆட்சிக்கு என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல் சிலபஸ்லேயே வச்சு அதை ஸ்டூடெண்ட்ஸுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய வேலையை தான் பிஜேபி செய்வாங்க. இப்போ அவங்க அந்த சனாதனத்துக்கு எதிராக பேசின பெரியார், அம்பேத்கர் சிலைகளுக்கு எதிராக சிலைகளை இடிப்போன்னு அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அதை கண்டிப்பாக அவங்க செய்வாங்க. இப்போ இன்னொன்று இந்தியாவிலே அதிகமாக தலித் மக்களுக்கு எதிரான வன்முறை நடக்கக்கூடிய மாநிலம் உத்தரப்பிரதேசம். அது பிஜேபி ஆட்சி செய்கிற மாநிலம் தான். இப்போ நாளைக்கு இவங்க பிஜேபி தலைமையிலான இப்போ என்டிஏ தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரணும்னா கண்டிப்பாக வயலன்ஸ் அகேன்ஸ்ட் தலித்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக அதிகமாக தான் இப்போ இருக்கிறத விட அதிகமாக தான் ஆகும். இப்போ இன்னொன்று, இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த என்டிஏ அலையன்ஸ், தமிழ்நாட்டில் இன்னைக்கு போட்டியிடக்கூடிய பிஜேபி அலையன்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது பிஜேபி, ஏடிஎம்கே, பிஎம்கே, இந்த அலையன்ஸில் இருக்கக்கூடிய கட்சிகள், அதில் இருக்கக்கூடிய சோசியல் செக்மெண்ட்ஸ் வெளிப்படையாக எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டிஸ் ஆக்டை நீக்கணும், அதை தளர்த்தணும்னு சொல்லக்கூடியவங்க இந்த அலையன்ஸில் இருக்காங்க. பிஜேபி உட்பட அந்த கருத்து அவங்களுக்கு உண்டு. இப்போ இவங்க நாளைக்கு ஆட்சிக்கு என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக அதுக்கு எதிராக பிரச்சாரம், அதாவது எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டிஸ் ஆக்டுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவாங்க. அந்த இதை நீக்கணும்னு பிரச்சாரம் பண்ணுவாங்க. இந்த அலையன்ஸ் பண்ணுவாங்க. இப்படி எல்லாருமே பிஜேபி தலித்துகளுக்கு எதிரான ஒரு அமைப்பாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் அவங்க கூட்டணியில் இப்போ சில தலித்த தலைவர்களுமே கூட்டணி வைத்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது எப்படி பார்க்குறீங்க? அது இல்லாமல் பிஜேபி இதுக்கு முன்னாடியே பிஜேபியோட முன்னாள் தலைவர் ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்திருக்காரு. ஸோ அதை அந்த கன்க்ளூஷனுக்கு நம்ம எப்படி வர முடியும்? இந்த பிஜேபி தலித்துகளுக்கு எதிரான இப்போ எடுத்து சிம்பிளாக எடுத்துக்கோங்க. இடபிள்யூஎஸ் 10% அப்படின்றது அம்பேத்கர் என்ன சொன்னாருன்னா, இப்போ சமூக சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்ட் இவங்களுக்கு தான் நம்ம இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொன்னாங்க. அப்போ இப்போ இவங்க என்னன்னா, முன்னேறிய சாதியினரில் உள்ள ஏழைகளுக்கு 10% ஹரிசாண்டலாக எடுத்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஓசியில இருந்தே 10% எடுத்து ஒரு பேர் வெட்டி கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது 10% கொடுக்கறது இல்லை பிரச்சனை. 10% 5% அல்லது
8 lakhs வந்து எவ்வளோ இன்கம் லிமிட் அது இல்லை பிரச்சனை வந்து இந்த ஸ்ட்ரக்சர் ரிசர்வேஷன்ற இந்த ஸ்ட்ரக்சர் மேல நடந்த ஒரு தாக்குதல் தான் இது. அதுவே இந்த இடபிள்யூஎஸ் 10% ஒரு ஆன்டி ரிசர்வேஷன் தான். ரிசர்வேஷன் ஒருத்தர் கொடுக்கறது மூலமாக ரிசர்வேஷனுக்கு எதிராக செய்யப்பட்ட இந்திய அரசியல் சட்டத்திலே முதல் முறையாக ஒரு பாகுபாடு காட்டக்கூடிய ஒரு சட்ட திருத்தம் தான். அதுக்கு எதிராக வந்த அதுக்கு அதை நியாயம் சொல்லி வந்த தீர்ப்பு, உச்சநீதிமன்ற தீர்ப்புல ஒரு மைனாரிட்டி ஜட்மெண்ட் சொன்னார். இது வரைக்கும் இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தில் முதல் முறையாக இப்படி ஒரு பாகுபாடு, ஏழைகள்ல யார் முன்னேறிய ஜாதியை சேர்ந்த ஏழைகள் அப்படின்னு பாகுபாடு காட்டக்கூடிய ஒரு சட்டம் தான் முதல் முறை வந்திருக்கு, திருத்தம் வந்திருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ அதுவே வந்து ஆன்டி தலித், ஆன்டி ரிசர்வேஷன், ஆன்டி தலித் தான் 10% இடபிள்யூஎஸ் வந்தது. சில கட்சிகள் வந்து இப்போ பாஸ்வான் பீகார்ல, அத்வாலே, இதெல்லாம் பொலிட்டிக்கல் பவர் அப்படின்ற சென்ஸ்ல வந்து ஒரு உடனடியாக பொலிட்டிக்கல் பவர் எம்பி ஆகணும் அப்படின்ற மாதிரி அதுக்குள்ள போறாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ விடுதலை சிறுத்தைகள் இது போன்ற கட்சிகள் ரொம்ப சீரியஸாக சனாதன எதிர்ப்பு என்ற கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க. அவங்க வந்து இந்த வைலன்ஸ் அகேன்ஸ்ட் தலித்ஸ் பர்டிகுலராக வந்து குஜராத்தில் இருக்கட்டும் அல்லது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கட்டும், அங்கெல்லாம் வந்து ரொம்ப வயலன்ஸ் நடக்குது. அதுக்கு எஃப்ஐஆர் இன்னும் அதாவது நமக்கு வர கணக்கில் எஃப்ஐஆர்லாம் போட்டால் தான் வயலன்ஸ் நடக்கிறது தெரியும். அவ்வளோ மோசமான ஆன்டி தலித் வயலன்சஸ் வந்து நடக்குது மற்ற மாநிலம். இப்போ அதுல இருந்து தான் வந்து நம்ம வந்து இவங்க வந்து கான்செப்சுவலி அவங்க வந்து இந்த பிறப்படிப்பிலான ஏற்றத்தாழ்வை வெளிப்படையாக தப்பு மறுக்கிறது இல்லை. முக்கியமான இப்போ ஒன்றும் இல்லை, பாருங்களேன், வேல்முருகன் இருக்கார் தமிழ்நாட்டில், அவர் எதுலையும் ஜெயிக்கல, அவர் வந்து ஒரு துணை அமைச்சராக இருக்கார். ஆனால் இங்கே மாநில தலைவராக இருந்தார், அரசியல் நம்ம ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை தான். ஆனால் முக்கியமான அமைச்சர் பதவி தமிழ்நாட்டை சேர்ந்த 2 பேருக்கு அமைச்சர் பதவி இருக்கு. யாருக்கு? நிர்மலா சீதாராமனுக்கு இருக்கு, ஜெய்சங்கர். அவருடைய பூர்வீகமும் தமிழ் தான். ஜெய்சங்கர் வந்து ஃபாரின் மினிஸ்டர், நிர்மலா சீதாராமன் வந்து நிதி அமைச்சர். இது எவ்வளவு பவர்ஃபுல்லான போஸ்ட். இந்தியாவுடைய கேபினெட் எடுத்துட்டோம்னா தலைமை அமைச்சர் பிரைம் மினிஸ்டர்னு சொல்றோம்னா அதுக்கு அடுத்து ஹோம் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஃபினான்ஸ் மினிஸ்டர், வெளியுறவுத்துறை அமைச்சர். இதுதான் முக்கியமான போஸ்ட். இந்த மாதிரி முக்கியமான கீ போஸ்ட்ல எங்க வந்து தலித் லீடர்ஸ் இருக்காங்க, தலித் தலைவர்கள், அவங்க கட்சியில கிடையாது. அது வந்து வெளியில நாங்க வந்து ஈக்குவலா நடத்துறோம் அப்படின்றத அவங்க காட்டுறதான ஒழிய ஒரு ரியல் சென்ஸ்ல அவங்களுக்கு வந்து அதுக்கு எதிரான ஒரு இது வந்து கிடையாது. நிறைய இப்போ தலித் மக்களுக்கு ஒதுக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் இருக்கு இல்லையா, எஸ்சிஎஸ்டி ஃபண்ட்ஸ், அதே நிறைய குறைச்சிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து ஃபண்ட்ஸ் ஒதுக்கிறது குறைச்சிருக்காங்க. ஒரு சிலருக்கு அமைச்சர் பதவி அல்லது எம்பி இது பண்றது கட்சிகள் கூட்டணி வைக்கிறனாலேயே அவங்க வந்து உண்மையிலே இந்த இது மேல, அதாவது இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது அவங்களுடைய மீட்சி, எமான்சிபேஷன் மீது அவங்களுக்கு அக்கறை இருக்கானா? அப்படி கிடையாது. இப்போ வந்து நீங்கள் சொல்லும் போது சொன்னீங்க தலித்துகள் மேலே நடக்கிற வன்முறை சொல்லுங்க, அதுக்கு முழு பொறுப்பு வந்து அரசாங்கம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அப்படி வந்து அரசாங்கம் தான் அப்படின்ற பட்சத்தில் தமிழ்நாட்டில் தலித்துகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகள் வந்து குறைவாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டில் வன்முறை நடக்கலன்னு சொல்லு. தமிழ்நாட்டில் வன்முறை நடக்குது. ஒரு மாநில அரசுனாவே நேச்சுரலாக பிற்படுத்தப்பட்ட பிசி கேஸ்டோடைய ஒரு மேல ஆதிக்கம், ஹெஜ்மனி வந்து நேச்சுரலாக இருக்கு. வேற தமிழ்நாட்டில் வந்து என்ன பிரச்சனைனா, இப்போ தமிழ்நாட்டில் ஒரு வேங்கை வயல் பிரச்சனை இருக்கு, இந்த இஷ்யூஸ் இருந்துச்சுங்களேன். இதுக்கு எதிராக வந்து இயக்கங்கள் இவங்கெல்லாம் குரல் கொடுக்கும் போது குறைந்தபட்சம் மாநில அரசுக்கு வந்து ஒரு நிர்பந்தமாக ஏற்படுது. இது முகம் கொடுக்கணும், இது குரல் கொடுக்கணும், இதை வந்து கண்ணு காணாமல் போக முடியாது அப்படின்ற ஒரு நிர்பந்தம் வந்து இந்த அரசுகளுக்கு இருக்கு. ஆனால் கொள்கை இப்போ திமுக எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், நடைமுறையில் அவங்க வந்து இந்த பிசி கேஸ்டோடைய மெஜாரிட்டேரியனிசம், பிற்படுத்தப்பட்ட ஜாதிகளுடைய ஒரு பெரும்பான்மை எண்ணிக்கை இருக்குல்ல, அந்த எண்ணிக்கை அவங்களுடைய வாக்கு வங்கி போயிடுமோன்னு பயப்படுறாங்க டிஎம்கே. ஆனால் கொள்கை ரீதியாக பார்த்தீங்கன்னா திமுக வந்து ஜாதி இருக்கணும் அல்லது ஜாதி ஏற்றத்தாழ்வு இருக்கணும், அது ஜாதி ஆதிக்கம் இருக்கணுன்ற கொள்கை கொண்ட கட்சி கிடையாது. அது ஒரு முதலாளித்துவ கட்சி, இந்த ஜாதி மறுப்பை கொள்கையாக கொண்ட கட்சி. இப்போ அதிமுகவோட கொள்கை என்ன? என்னைக்காவது அதிமுக வந்து இப்போ வந்து இந்த சாதி ஆணவ கொலைகளை வந்து அதுக்கு எதிராக சட்டம் இயற்றுவதற்காக ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. ஓய்வு பெற்ற நீதிபதி பாஷா தலைமையில் ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. அப்படி ஒரு கமிட்டி ஏடிஎம்கே போட்டிருக்கோம், அப்படி ஒரு கமிட்டி பிஜேபி போட்டுருவாங்களா? நீதிபதி சந்துரு அவர்கள் தலைமையில தான் கமிட்டி போட்டாரு. இப்போ வந்து நீதிபதி சந்துரு அவர்கள் தலைமையில போட்ட கமிட்டி அவர் வந்து ஒரு இது கொடுத்தாரு, அதை வந்து செயல்படுத்தல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டம் இருக்குல்ல இந்த கவர்மெண்ட் மேல. ஆமா, இந்த கவர்மெண்ட் மேல வந்து செயல்படுத்தல, பல அட்ராசிட்டிஸ்ல வந்து முழுமையா வந்து விசாரணை செய்யப்பட்டு குற்றம் இழைத்தல் தண்டிக்கலன்ற விமர்சனம் இருக்கு. இப்போ அவங்களை அப்புறப்படுத்திட்டு அந்த இடத்துல நீங்க ஏடிஎம்கே கொண்டு வந்தா என்ன ஆகும்? இப்பதான் கேள்வி. திமுக அப்புறப்படுத்திட்டு வேற ஏதோ ஒரு கட்சி நீங்க கொண்டு வரீங்க அப்படின்னா அவங்களுடைய கொள்கை என்னவா இருக்கு, அப்ரோச் என்னவா இருக்கு? அப்ப என்ன ஆகும்? அவங்க வந்து அவங்க கொள்கை ரீதியாவே இதுக்கு ஜாதி ஆதிக்கத்தை ஆதரிக்கக்கூடியவங்க.
இவங்க ஏடிஎம்கே அலையன்ஸ்ல பிஎம்கே இருக்கு, பிஜேபி இருக்கு. இவங்க எல்லாருமே ஜாதி ஆதரிக்கக்கூடியவங்க. அப்ப நீங்க இவங்க ஆனா கூடவே சில தலித் அமைப்புகளும் இருக்காங்கல்ல. செல்வாக்குள்ள தலித் அமைப்புகள் யாரு இருக்கா? செல்வாக்குள்ள தலித் அமைப்புகள் புரட்சி பாரதம் இருக்காங்க, அவங்களும் பெரிய மக்கள் செல்வாக்கு. அப்புறம் கிருஷ்ணசாமி அந்த அலையன்ஸ்ல தான் இருந்தார், இப்பதான் வெளில வந்துட்டாரு. அவரு ஜான் பாண்டியன் இருக்காரு. அவங்க பெரிய மக்கள் செல்வாக்கு அவங்களுக்கு கிடையாதுல்ல. அவங்க இருக்கிறதுக்காகவே அது லெஜிட்டிமேட் ஆகுது. நான் சொல்றேன், இப்போ திமுக சரியா செயல்படல. அட்லீஸ்ட் திமுக ஒரு கொள்கை இருக்கனால திமுக எதிராக போராடி நம்ம கொஞ்சம் நகர்த்தவாது முடியும். கொள்கை ரீதியாவே எதிராக இருக்க ஏடிஎம்கே, பிஜேபி, பிஎம்கே, இப்போ அவங்க கையில் ஆட்சி இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு எதிராக போராடி ஒரு சட்டத்தை கொண்டு வரதோ செயல்படுத்துறது ஈஸியா. கொள்கை ரீதியா ஆமா இது சரிதான், ஆனா எங்களுக்கு பயமா இருக்கு, வாக்கு வங்கி அடி வாங்கிடுமோன்னு சொல்றாங்க. அவனுக்கு எதிராக போராடி நம்ம செயல்படுத்துறது ஈஸியா? எது ஈஸி? இந்த ஒரு குறிப்பிட்ட கோரிக்கை யோசிச்சா கூட. ஸோ தலித் புரட்சி பாரதம், ஏர்போர்ட் மூர்த்தி, அதுக்குள்ள பவருக்காக சில பேர் இருக்காங்க. ஆனா கொள்கை ரீதியா அந்த உண்மையிலேயே தலித் மக்கள் அவனுக்கு தான் நிக்கிறாங்களான்றதே கேள்விதான். ஜாதி ஆதிக்கம், சமூக நீதி இந்த பிளாட்ஃபார்ம்ல மட்டும் கிடையாது. இப்போ நீங்க ஒரு மாநில உரிமை அது விஷயத்துல நம்ம இப்போ இவங்களுடைய ஆட்சி என்ன ஆகும்? அதாவது பிஜேபி ஏடிஎம்கே ஆட்சி வருதுன்னு வச்சுக்கோங்க. மாநில உரிமைன்ற விஷயத்துல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவிலேயே இந்த மாநிலங்கள் மொழி வழியில மாநிலங்கள் அமைப்பது. இப்போ தமிழ்நாடு, கேரளா, மலையாளிகளுக்கு தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கு பேசுறவங்களுக்கு ஆந்திரா, கன்னடா பேசுறவங்களுக்கு கர்நாடகா, மொழி வழியில லிங்குஸ்டிக் ப்ராவின்சஸ் அமைக்கிறது கொள்கை ரீதியாக இருக்கிற ஒரே அமைப்பு RSS தான். அவங்க நிற்கும், அவங்களுக்கு கொள்கை அதுதான். அந்த ஒரு மொழிக்கு ஒரு மாநிலம்னு இருக்கக்கூடாது. அதை சின்ன ஜன்பத்துக்களா இது பண்ணிடணுன்றது அவங்களுடைய கொள்கை. அன்னைக்கு எதிர்த்தாங்க, இன்னைக்கு வரைக்கும் அவங்க கொள்கை அதுதான். இப்போ அவங்க அடிக்கடி இந்து முன்னணி இவங்களாம் என்ன சொல்லுவாங்க, தமிழ்நாட்டை 3ஆ உடைக்கணும் அப்படின்னு அவங்க வச்சிருக்காங்க. வட தமிழ்நாடு, கொங்கு நாடு, தென் தமிழ்நாடு 3ஆ உடைக்கணும். இப்போ அவங்க பவருக்கு வந்தாங்கன்னா ஈஸியாக அந்த கேம்பெயினை பண்ணி தமிழ்நாட்டிலேயே மக்கள் சில பேரை கன்வின்ஸ் பண்ணி இது பண்ணுறதை பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு அது வேலை திட்டமாகவே இருக்கு. காஷ்மீரை 2ஆ உடைச்சாங்கல்ல, ஜம்மு காஷ்மீர், லடாக்னு உடைச்சாங்க. ரெண்டாவது, இப்போ நம்ம நீட்டுக்குன்னு ஒரு சட்டம் ஏற்றி 2018 ஏடிஎம்கே கவர்மெண்ட் ஏற்றி அனுப்பிச்சாங்க. நீட்டு விலக்கு பண்ணணும் எங்களுக்கு மாநிலத்துக்குன்னு 2 சட்ட வரைவுகள் இது பண்ணி ஏற்றி அமைச்சாங்க. அவங்க ஒப்புதல் தரல. அப்புறம் ஏடிஎம்கே கவர்மெண்ட் போச்சு, டிஎம்கே கவர்மெண்ட் வச்சு இந்த 5 வருஷம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒப்புதல் தரல. பிஜேபி ஆட்சி என்ன ஆகும்? நிரந்தரமா அது அந்த சட்டம் சட்ட வரைவே ரிவர்ஸ் வாங்கிட்டு இனிமேல் நீட்ல இப்போ ஏடிஎம்கே இருக்குல்ல 7.5 இல்லாமல் 10 தருவோம் நாங்கள் கிராமப்புற மாணவர்கள் சொல்லிட்டு நீட் லெஜிட்டிமேட் பண்ணிடுவாங்க. நீட்டு விலக்குன்றதை நம்ம மறந்துட வேண்டியதான் திருப்பி இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா. இன்னொன்று, வெறும் மருத்துவ படிப்பு மட்டும் கிடையாது, அனைத்து பட்டப்படிப்புகளுக்கும் என்ட்ரன்ஸ் அப்படின்ற ஒரு இதை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு இருக்கு. பிஜேபியை மாநில அரசுக்கு ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக அதை ஈஸியாக செயல்படுத்திட்டு போயிடுவாங்க மாநிலத்துக்கு எதிராக. இப்போ தமிழ்நாட்டில் உள்ள வரி வாங்கி கொண்டு அந்த வரி பகிர்வுல இந்தி பேசும் மாநிலங்களுக்கு அதிகமாக வரி பகிர்றதும் தமிழ்நாட்டுக்கு வரி குறைவாக பகிர்றதும் இன்னைக்கு இருக்கு. இதை மாநில அரசு ஹைலைட் பண்ணி சொல்லுது, எங்களுக்கு வர வேண்டிய வரி பணம் வர மாட்டேங்குது, நாங்கள் மக்கள் தொகை குறைச்சனால வஞ்சிக்கப்படுறோம் அப்படின்றது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு முன்வைக்கிறார். எப்படி எங்களுக்கு வரி பகிர்வுல ஒரு மோசமான நிலைமை இருக்குன்னு. நாளைக்கு பிஜேபி கவர்மெண்ட் இருந்தால் இதை பேசுவாங்களா? எங்க வரி போகுதுன்னு சொல்லுவாங்க. அவங்க பிஜேபி கவர்மெண்ட்டே இருந்துச்சுன்னா அதுக்கான வரி ஒழுங்கா வந்துருங்க சார். அதுக்கான வாய்ப்பும் இருக்குல்ல. அதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கும்? பிஜேபி கவர்மெண்ட் இருந்தா வரி வரும். அவங்களுடைய ஃபார்முலா இருக்கு இல்லையா, மக்கள் தொகை விகிதாச்சாரம், அவங்களுடைய பயாஸ்னஸ் இருக்குல்ல இருக்கணுமே. பிஜேபி கவர்மெண்ட் எப்படி இப்போ அவங்க பேசிட்டு இருக்காங்க பார்லிமெண்ட்ல, என்ன 816 சீட்டை ஆக்க போறோம்னு சொல்லிருக்காங்க மாநிலங்களுக்கு. இப்போ என்ன சொல்றோம்னா, அவங்க எல்லா மாநிலங்கள்லயும் இருக்கிற மக்களவை தொகுதிகளை 50% இன்க்ரீஸ் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணாங்க? அப்படி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் ஒரு 4-5 மாநிலத்தை ஜெயிச்சா போதும், இந்தியாவில் ஆட்சி பிடிச்சிடலாம். சவுத் இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் அவங்களுக்கு ஓட்டே தேவை கிடையாது. அப்ப எப்படி அவங்க நியாயமான பகிர்வு பண்ணுவாங்க? உத்தரப்பிரதேசல இன்னைக்கு 80 சீட்டு வருது, தமிழ்நாட்டில் 40 சீட்டு. இந்த 40 சீட்டு அவங்களுக்கு ஒண்ணுமே 0 வருது. உத்தரப்பிரதேசல அவங்களால அடிச்சு 50, 60, 80 வரைக்கும் 70, 72 வரைக்கும் கூட வாங்க முடிஞ்சிச்சு. இப்போ அங்க அதிகமா வரி, அங்க அதிகமா குஜராத்துக்கு உத்தரப்பிரதேசம் கொடுத்தா ஜெயிச்சு திரும்பி வரலாம். தமிழ்நாட்டில் அப்படி எந்த உத்தரவாதம் கிடையாது இல்லை. அப்ப அவங்க பவருக்கு வர்றதுக்கு என்ன வேணுமோ அதானே பண்ணுவாங்க. எதுக்கு வரி பிரிச்சு தரப்போறாங்க? இன்னொன்னு, தமிழ்நாட்டுக்கு போன எலெக்ஷன் அப்பே சீஃப் மினிஸ்டர் சொன்னாரு. அதுக்கப்புறம் நியூசிலாண்டில் ஒரு ஸ்டோரியாவே எக்ஸ்போஸ் பண்ணாங்க. தமிழ்நாடு, கர்நாடகா இது மாதிரி அவங்க ஆளாத மாநிலங்களுக்கு வர வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நேராக குஜராத்துக்கு மடமாத்துறாங்க. முக்கியமான வெளிநாட்டு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும்போது டெல்லிக்கு போறாங்கன்னு வச்சுங்களேன், முதல்ல குஜராத்துக்கு கூட்டு போய் பாருங்க இங்க எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான கண்டிஷன் என்வரான்மெண்ட் இருக்கு, நீ குஜராத்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு
சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து குஜராத்துக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போயிருக்கு அப்படின்றதும் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. அப்போ இவங்களே ஆட்சின்னா எக்ஸ்போஸே ஆகாது. இப்பயாவது ஒரு எங்களுக்கு வர வேண்டியது வரலன்னு சொல்லி இவங்க பேசுறாங்கல்ல, அவங்க ஆட்சிக்கு இருந்தால் வெளியிலே வராது. அந்த விஷயமே வந்து வெளில வராம போகும். இன்னொரு ஆபத்து என்ன தெரியுமா, யூஜிசி இந்த பல்கலைக்கழகங்கள்லாம் வந்து நேரடியாக மத்திய அரசு கட்டுப்பாட்டுக்கு போகிற மாதிரி சட்டத்திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. சிம்பிளாக நேரடியாக எந்த எதிர்ப்புமே இல்லாமல் போயிடும். ஒரு மாநில அரசு எதிர்த்துக்கிட்டு இருக்கு, இப்போ அட்லீஸ்ட் அந்த எதிர்ப்பு கூட இல்லாமல் போகும். இது ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. இப்போ மேகதாட்டில் காவிரி குறுக்க அணை கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அங்கே பிஜேபி காங்கிரஸ் 2 பேருமே வந்து மேகதாட்டு அணை கட்டணும், அதுக்காக வந்து நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணுறது, அந்த அதுக்கான ஆணையம் போட்டிருக்காங்கல்ல, காவிரி மேலாண்மை ஆணையம், அவங்கள அப்ரோச் பண்ணுறது, இப்படி வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாவது நாங்கள் மேகதாட்டு அணை கட்டியே தீர்வோம். இந்த அணை கட்டிட்டா அதுக்கப்புறம் தண்ணியே வராது. இப்போ என்னன்னா, அங்கே இருக்க ஏற்கனவே நிறைய கிருஷ்ணராஜ சாகர் அணை நிறைய அணை கட்டியிருந்தாங்க இந்த போன 50 ஆண்டுகள்ல. அங்கே தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி எப்பயாவது மழை அதிகமாக பெஞ்சாலும் தண்ணி நமக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. நடுவில் இன்னொரு அணை கட்டி தண்ணி தேக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம காவிரி தண்ணியே வராமல் போயிடும். பிஜேபி அங்கேயே ஆட்சி பண்ணி இங்கேயும் ஆட்சி பண்ணுச்சுன்னா கர்நாடகாவுக்கு ஆதரவு நிற்பாங்களா, தமிழ்நாட்டுக்கு ஆதரவு நிற்பாங்களா? கர்நாடகாவில் அவங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சின்ற மாதிரி ஒரு எப்பவுமே செல்வாக்கா இருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டில் வந்து அவங்க அவ்வளோ பெரிய செல்வாக்கா கிடையாது. காவிரி விஷயத்துல நேச்சுரலா வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கண்டிப்பா மேகதாட்டு அணையை வந்து அவங்க கட்டுவாங்க. அவங்களுக்கு பவர் தமிழ்நாட்டிலையும் கிடைச்சதுன்னா கர்நாடகா இங்கே கன்வின்ஸ் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் கன்வின்ஸ் பண்ணி அங்கே வந்து மேகதாட்டு அணையை வந்து கட்டுவாங்க. இப்போ அவங்க வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிச்சாங்கன்னு வச்சுங்களேன், மாநிலத்துறை பல உரிமைகள் வந்து அடிவாங்க. இன்னொன்று கூட யோசிச்சுப்பாங்க. இப்போ வந்து இந்த மாநில உரிமை பற்றி ஒரு பரிந்துரை கேட்டு ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க. இப்போ இந்த டிஎம்கே கவர்மெண்ட் அது வந்து ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அசோக் வர்தன் செட்டி தலைவர் கமிட்டி அமைச்சிருக்காங்க. அதுக்கு ஏடிஎம்கே பிஜேபி கவர்மெண்ட் வந்து அந்த கமிட்டியிலிருந்து ரிப்போர்ட் வாங்குவாங்களா, இல்லை வாங்கி அதை வெளியில் விடுவாங்களா? ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மாநில உரிமையில ஒன்று கேட்கக்கூடாதுன்றது தான் பிஜேபியோட கொள்கை. இந்த தேர்தல் சமயத்தில் முக்கியமான பிஜேபி தலைவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வருவாங்க. தமிழை பற்றி, தமிழோட முக்கியத்துவம் பற்றிலாம் பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது தமிழுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி தானே சார் இருக்கு. இப்போ நீங்கள் ஒன்றும் நம்ம இந்தி திணிப்பு, இந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் ஒரு மரபாக தமிழ்நாட்டில் பண்ணியிருக்கோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, புதிய கல்விக் கொள்கை வழியாக வந்து 3 மொழி படிக்கணும் அப்படின்றாங்க. மும்மொழி இப்போ இன்னைக்கு வந்துருக்குன்னா சிபிஎஸ்சியில் 6வது வகுப்புல வந்து கட்டாயமாக 3வது மொழி ஒன்று படிக்கணும்னு சொல்லி ஒரு இது வருது. அவங்க 3வது மொழியாலும் சொல்கிறோம், நீங்கள் எந்த மொழியாலும் படிக்கட்டாங்க. ஆனால் நமக்கு அதுக்கு டீச்சர்ஸ் இருக்க மாட்டாங்க. 3வது மொழியில நேச்சுரலாக ஹிந்தி படிக்கிற மாதிரி தான் போகும். பிஜேபி தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தால் கண்டிப்பாக ஹிந்தி கட்டாய பாடமாகி தமிழ்நாட்டில் எல்லாருமே ஹிந்தி படிக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லே வந்து ஏற்படும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால். 2வது, இந்த சான்ஸ்கிரிட்டை விட தமிழ் வந்து தொன்மையான மொழி அப்படின்றது நம்ம வந்து இதுதான் மொழியியலாளர்கள், லிங்குவிஸ்டிக் ஆய்வுகள் வந்து சான்ஸ்கிரிட்டை விட தமிழ் தொன்மையான மொழி. ஏன்னா சான்ஸ்கிரிட் கல்வெட்டுகள்லாம் கிபியில் தான் கிடைக்குது. கிமுவில் வந்து நமக்கு சான்ஸ்கிரிட் கல்வெட்டுல எதுவும் கிடைக்கல. ஸ்கிரிப்டே கிமுக்கு பின்னாடி தான் வந்து சான்ஸ்கிரிட்டுக்கு ஸ்கிரிப்ட் இருக்கு. அப்போ இந்த கிபி பொது ஆண்டுக்கு பிறகுதான் ஸ்கிரிப்டே வருது. அதுக்கு ரொம்ப தமிழ் மாதிரி 2600 வருஷம் அப்படின்றதுக்குலாம் நமக்கு எந்த சான்றுகளும் கிடையாது. சான்ஸ்கிரிட்டை விட தமிழ் தொன்மையான மொழிங்கிறது பிஜேபி ஒத்துக்கிறது கிடையாது. இந்த பிஜேபி தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ண என்ன பண்ணுவாங்க, சான்ஸ்கிரிட் தான் தமிழோட தொன்மையான மொழின்னு ஒரு கேம்பெயினை வந்து ஈஸியாக அவங்க பண்ண முடியும். ஸ்கூல் சிலபஸ்லேயே வச்சு நம்ம படிச்சுட்டு இருப்போம் மாணவர்கள். சான்ஸ்கிரிட் தமிழ் வந்து சின்ன மொழி, சான்ஸ்கிரிட் தான் தொன்மையான மொழின்னு நம்ம படிச்சுட்டு இருக்க மாதிரியான ஸ்கூல் சிலபஸே வந்து அவங்க மாற்றிடுவாங்க. 2வது, இப்போ வந்து தமிழ்நாட்டில் தமிழில் அர்ச்சனை செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை இருக்குது. அதே மாதிரி கோயில்களில் வந்து தமிழில் குடமுழுக்கு கும்பாபிஷேகம் நடத்தணும்னு ஒரு கோரிக்கை இருக்குது. அதுக்கு நம்ம கோர்ட்டில் கேஸ் போட்டு ஆர்டர் வாங்கி இப்படி தமிழிலும் நடத்துங்கள் இப்படிலாம் போயிட்டு இருக்கு. பிஜேபி ஆட்சி பண்ண என்ன ஆகும்? அவங்க இந்த கோரிக்கையை எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சி பிஜேபி தான். தமிழில் அர்ச்சனை செய்ய வேண்டும்ன்றதையும் தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும்ன்ற கோரிக்கையும் சமஸ்கிருதத்தில் பண்ணக்கூடாதுன்ற கோரிக்கையும் எதிர்க்கிற ஒரே கட்சி வந்து இவங்க தான், பிஜேபி தான் எதிர்க்கிறாங்க. இப்போ இன்னொன்று, யாராவது தமிழ்நாட்டில் திருவள்ளுவர் எடுத்தோம்னா திருவள்ளுவர் திருக்குறள் பொதுமறை, அது எந்த மதத்துக்கு சொந்தக்காரர் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஒரே ஒரு கட்சி மட்டும் தான் திருவள்ளுவர் வந்து இந்து மதத்துக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவருக்கு காவி அடிச்சாங்க, வள்ளலாருக்கு காவி அடிச்சாங்க. இது மாதிரி தமிழ் அடையாளத்துல தமிழ் பண்பாடு, தமிழர்களுடைய ஒரு அறிஞர்கள், தமிழர்களுடைய ஒரு ஆன்மீக பெரியவர்கள், இது மாதிரி ஆட்கள்லாம் காவி அடிச்சு அவங்கள வந்து ஒரு சாஃப்ரனைஸ் பண்றத பிஜேபி ஆட்சியில் வந்து ஈஸியா பண்ணலாம். கவர்மெண்டே வெளியிடக்கூடிய திருவள்ளுவர் படங்கள்லாம் காவியில வரும். அவங்க எல்லா புக்லயும் திருவள்ளுவர் படம் காவியில் அடிச்சு, காவி துண்டு போடுற மாதிரி அடிச்சு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு புக்கு கொடுப்பாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட தான் அதிகாரம் இருக்கும். இப்போ அவங்க
இந்த தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது, தமிழகம் தான் சொல்லணும்னு ஒரு விஷயத்தை எழுப்பினாங்க பிஜேபி. அவங்க ஆட்சிக்கு தான் நம்ம எப்படி இந்தியான்றது போல எல்லா இடத்துலையும் பாரத் பாரத் பாரத்ன்றாங்களோ அது மாதிரி நாளைக்கு அவங்க ஆட்சி நடந்தா எல்லா இடத்துலையும் தமிழ்நாடுன்றதை தூக்கிட்டு தமிழகம் தமிழகம் போடுவாங்க. கான்ஸ்டியூஷனா நீங்க தமிழ்நாடு தான் யூஸ் பண்ணி ஆகணும், எந்த கட்டாயம் கிடையாது. பேசும்போது நம்ம எப்படி இப்போ மத்திய அரசுன்னு சொல்லாம ஒன்றிய அரசு சொன்னா உங்களுக்கு வருதா, அவங்க என்ன பண்ணுவாங்க, தமிழ்நாடுன்னு சொல்லாம தமிழகம் தமிழகம்னு சொல்லி அவங்க ஆட்சிக்கு வந்து அதை பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட அதிகாரம் கிடைச்சதுன்னா சட்டப்பேரவையில் வந்து தமிழ் தாய் வாழ்த்து ஃபர்ஸ்ட் பாடக்கூடாது, ஃபர்ஸ்ட் ஜனகணமன தான் பாடணும்னு பிரச்சனை பண்ணி தான் ஆளுநர் வெளில போறாரு. அவங்க ஆட்சியில் இருந்தால் என்ன ஆகும், தமிழ் தாய் வாழ்த்து பாட மாட்டாங்க. எதுக்கு தமிழ் தாய் வாழ்த்து, ஜனகணமனம் மட்டும் பாடிட்டு போவோம், இல்லைன்னா அந்த வந்தே மாதரம் அந்த இப்போ புதுசாக இருக்கிறாங்களே அதை பாடிட்டு போவோம்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி அதை பாட வைப்பாங்க. தமிழ் தாய் வாழ்த்து பாட மாட்டாங்க சட்டப்பேரவை. அந்த இடத்துக்கு தான் போகும் அவங்க ஆட்சி நடந்துச்சுன்னா. இன்னொன்று இருக்கு, இப்போ கீழடி, சிவகலை, மயிலாடும்பாறை இதெல்லாம் வந்து தமிழர்களுடைய தொன்மையை உணர்த்தக்கூடிய தொல்லியல் ஆய்வுகள் நடந்துட்டு இருக்கு. கீழடியிலிருந்து அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஒரு ஆய்வு அறிக்கை வச்சார். 2600 ஆண்டுகள் பழமையான அந்த மண் பானைகள் அந்த எழுத்தெல்லாம் கிடைச்சிருக்கு. அந்த அறிக்கையை வந்து திருப்பி ரீவிசிட் பண்ணி மறுபடியும் திருத்தி அனுப்புங்க, இதோட காலக்கணக்கெல்லாம் தவறாக இருக்க மாதிரி தெரியுதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ அதுதான் நடந்திருக்கு. பிஜேபி ஆட்சி பண்ண என்ன ஆகும், அவங்க கையில் ஆட்சி போச்சுன்னா இந்த தொல்லியல் ஆய்வுலாம் நிறுத்திடுவாங்க. ஏன்னா இதெல்லாமே வந்து இந்த ஆய்வுகள்லாம் வெளியில வந்துச்சுன்னா இந்தியாவுடைய வரலாறே திருப்பி எழுதக்கூடிய நிலைமை ஏற்படும். அதனால இந்த ஆய்வை அமுத்தி அவங்க ஏற்கனவே இந்த ஆரிய பண்பாடு ஆரிய மேலாதிக்கம்னு சொல்றாங்க இல்லையா, அதை வந்து ரீடைன் பண்ணணும், அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆய்வுகள்லாம் நடக்கக்கூடாது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல. இப்போ கண்டிப்பா அவங்க ஆட்சி வந்து அந்த ஆய்வுலாம் நிறுத்திடுவாங்க. இன்னொன்று, இப்போ வந்து அவங்க வந்து இப்போ சிக்கந்தர் தர்கா திருப்பரங்குன்றம்னு சொல்றது வந்து சிக்கந்தர் தர்கால ஆடுகொலி வெட்டக்கூடாதுன்றாங்க. இன்னைக்கு சுந்தர் சி சொல்லியிருக்காரு, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி எங்கேயும் வந்து இறைச்சி கிடைக்கக்கூடாது. ஆனா அவங்க வந்து முன்ன ஒரு முறை ஜெயலலிதா காலத்துல 1996 அந்த ஆட்சிக்கு 96 2001 2001 to 2006 இந்த ஆட்சி காலம் நினைக்கிறேன். அந்த ஆட்சி காலத்துல வந்து குலதெய்வ கோயில்களில் ஆடு கோழி வெட்டுறதுக்கு தடை சட்டம் ஒன்று கொடுங்க ஜெயலலிதா. அது ஒரு முக்கியமான காரணம் அவங்க அந்த ஆட்சி மாற்றத்துக்கு. பிஜேபியும் ஏடிஎம்கேயும் சேர்ந்து ஆட்சி பண்ணா, தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணா கண்டிப்பா அவங்க குலதெய்வ கோயிலில் ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு கொண்டு வருவாங்க. கேட்டால் வந்து இந்த தமிழ் மண், ஆன்மீக மண், புண்ணிய மண், நீங்கள் கோயில் எல்லாம் வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வைதீக பண்பாட்டை வந்து சட்டம் போட்டு அரசாங்கமே திணிக்கும். ஏற்கனவே திணிச்சிருக்காங்க, இதே ஏடிஎம்கே திணிச்சிருக்கு. நீங்கள் ஏடிஎம்கே பிஜேபி ஆட்சி வந்தால் கண்டிப்பாக வந்து அந்த விஷயத்த வந்து அவங்க கொண்டு வருவாங்க. இன்னொன்று, இப்போ இந்தியன் மெடிசின் இப்போ சொல்கிறோம்ல, ஆயுஷ்னு ஒரு மினிஸ்ட்ரி இருக்கு. இந்தியன் மெடிசின் சொன்னால் அவங்க என்ன மீன் பண்ணுறாங்க, இந்தியன் மெடிசின் சொன்னால் அவங்க வந்து ஆயுர்வேதம் தான் இந்தியன் மெடிசின் இந்தியா முழுக்க ப்ரொமோட் பண்ணுறாங்க. வெளிநாடுகளையும் போய் ஆயுர்வேதத்தை ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஆனால் வந்து சித்த மருத்துவத்தை வந்து அவங்க இந்தியன் மெடிசனாக பார்க்கறதே கிடையாது. என்ன பண்ணுறாங்கன்னா, சித்த மருத்துவத்தை காலி பண்ணிட்டு அதை வந்து ஆயுர்வேத மருத்துவம் எல்லாத்தையுமே இந்தியாவில் ஒரே ஒரு இந்தியன் மெடிசன் தான் இருக்குது, ஓல்டஸ்ட் மெடிசன், அது ஆயுர்வேதம். அது ப்ரொமோட் பண்ணணும். அதுக்கு ஏற்கனவே 2 ஆயுர்வேத பல்கலைக்கழகம் இருக்குது இந்தியாவில். குஜராத்தில் ஒரு பல்கலைக்கழகம், இன்னொரு இடத்துல இருக்குது. 2 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது ஆயுர்வேதம். ஆனால் சித்தாவுக்கு ஒரு யூனிவர்சிட்டி தொடங்கணும்னு சொல்லி நம்ம ஒரு சட்டம் வச்சுருந்தோம், பாஸ் பண்ணி சட்டம் முன்வடைவு இருக்குது. இந்த ஆளுநர் ரவி ஒப்புதல் தலைமை போயிட்டார். ஏன்னா அந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து வைஸ் சேர்மனா சீஃப் மினிஸ்டர் இருப்பாருன்னு சொல்லி சட்டம் வரனால சித்த மருத்துவ பல்கலைக்கழகமே தொடங்குறதுக்கான சட்டத்துக்கு ஒப்புதல் தரல. சித்த மருத்துவன்றதை அவங்களே ஆட்சி பண்ண என்ன ஆகும், தமிழ்நாட்டிலேயே எல்லாத்தையும் நேரடியாக எல்லா சித்த மருத்துவ மருந்துகள் எல்லாத்தையுமே வந்து ஆயுர்வேதம் வாங்க. ஆயுர்வேதம் தான் இந்தியாவுடைய பாரம்பரிய, ஆயுர்வேதம் மட்டும்தான் இந்தியாவுடைய பாரம்பரிய மருத்துவம்னு வாங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா, சித்த மருந்துகள்லாம் சில இடத்த எடுத்து, சில மருந்துகள் எடுத்து இதெல்லாம் ஆயுர்வேத மருந்துன்னு லேபிள் ஒட்டிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ஆட்சி அமைச்சாங்கன்னா அதுவும் வந்து தமிழ் மெடிசின் அப்படின்றதும் காலியாயிடும். இதெல்லாம் தான் நமக்கு தமிழர்களுடைய தொன்மை, தமிழர்களுடைய பாரம்பரியம், தமிழர்களுடைய மருத்துவம், மொழி, இது எல்லாமே வந்து அவங்க ஆட்சி அமைஞ்சா எல்லாமே ரிவர்ஸ் தான். எல்லாமே ரிவர்ஸா நெகட்டிவா தான் வந்து போகும். பிஜேபி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒப்பீட்டளவில் மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும்போது மகாராஷ்டிரா, தமிழ்நாடு இதெல்லாம் வந்து ஜிடிபியா பார்த்தா ஒரு வளரும் மாநிலங்கள் இருக்கு நிற்கிறது நிலைமை. இப்போ இவங்க என்ன வந்தால் என்ன ஆகும், இப்போ வந்து ஒன்றும் இல்லை, திருப்பரங்குன்றம் இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் எத்தனை 100 வருஷமா திருப்பரங்குன்றமும் சிக்கந்தர் தர்காவும் பக்கத்துல தான் இருக்கு. மக்கள் போறான், இதை நம்பி வெள்ளி கல்யாணம் ஆகும் போறவங்க போறான், தர்காட்ட போய் கல்யாணம் ஆகும் குழந்தை போகணும்னு கேட்கறவங்க கேட்கறாங்க. ரெண்டு பேருக்கும் வேண்டுதல் படிச்சுட்டு தான் இருக்கு. அவ்வளோதான் வரம் கொடுக்குற சாமியா இருக்கனால தான் முருகனுக்கு போய் கும்பிட்றோம் சில பேர் சிக்கந்தர் கும்பிட்றோம். 2 பேரும் கும்பிட்டு தான் இருக்காங்க, அதே ரோட்ல போய் தான் கும்பிட்றாங்க. ஆனா இப்போ இங்க அங்கேயே வந்து ஒரு கலவரம், பதட்டம், தைப்பூசத்துக்கு, அதாவது இந்த கார்த்திகை தீபத்துக்கு அன்னைக்கு போய் கேட்டை பிடிச்சி இடிக்கிறாங்க. உடனே அங்கே மதுரையில் 144 போட வேண்டியிருக்கு, போலீஸ் அங்கே உள்ள வியாபாரம் பாதிக்கப்படுது.
இப்போ வந்து பிஜேபி தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சிக்கு வராங்கன்னு வச்சுங்களேன், திருப்பரங்குன்ற மாதிரி திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, திருவண்ணாமலை எல்லா கோயிலை சுற்றி ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க. இந்த கோயில் இருக்க ஊர் நகரம் எல்லாமே வந்து அங்கே உள்ள தொழில் அமைதி பாதிக்கப்படும், தொழில் வணிகம் இதெல்லாம் பாதிக்கப்படும். வளர்ச்சிக்கு அது எந்த விதத்துலையும் உதவாது. தமிழ்நாடு ஏன் வந்து ஒரு வளர்ச்சிக்கான பீப்புள் ஆர் வெரி அஸ்பிரேஷனல், வளரணும், படிக்கணும், வேலைக்கு போகணும், தொழில் செய்யணும், மேலே மேலே போகணும். அப்போ வந்து இங்கே வந்து மத கலவரம் இதெல்லாம் தூண்டக்கூடிய ஒரு அரசியல் தான் பிஜேபி வச்சிருக்காங்க. அதெல்லாம் இல்லை. மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் வந்து அது இல்லை. அது வந்து வளர்ச்சிக்கு சாதகமாக இருந்துச்சு. அவங்க வந்து அது வளர்ச்சிக்கு பாதகமாக வந்து போகும். ஒன்றும் இல்லை, கிறிஸ்மஸை ஒட்டி இப்போ அண்மையில் December 25 பார்த்தா ப்ரேயர் பண்ணுற இடத்துல போய் அடிக்கிறது, பாதிரியார்கள் அடிக்கிறது, இவங்களை அருட்சகோதரிகளை போய் அடிக்கிறது, வயலன்ஸ் அகேன்ஸ்ட் கிறிஸ்டியனே இப்போ வந்து காமன் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் கணிசமான கிறிஸ்டின் பாப்புலேஷன் இருக்காங்க, 6% மேலே இருக்காங்க. கிறிஸ்டின்ஸுக்கு எதிரான வன்முறை மைக்கேல் பட்டி வச்சு மதம் மாறுறாங்க, எவ்வளோ பதட்டம் ஏற்படுறாங்க அந்த நேரம். இப்போ பார்த்தா சிபிஐ ரிப்போர்ட் கொடுக்குது அப்பெல்லாம் மதம் மாற்றம் எதுவும் நடக்கலைன்னு. இப்போ அவங்க ஆட்சி பண்ணால் என்ன ஆகும்? போலீஸே வந்து அவங்களுக்கு சாதகமாக ரிப்போர்ட் கொடுக்கும். சிபிஐக்கு எல்லாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு பதட்டத்தை வந்து தமிழ்நாட்டில் ஏற்படுத்துவாங்க. முஸ்லீம்ஸுக்கு எதிராக அவங்க ஆளக்கூடிய மாநிலங்கள் நடக்கக்கூடிய எவ்ரிடே வயலன்ஸ் இருக்குல்ல, அதாவது கும்பல் வன்முறைகள், பதட்டமான முஸ்லீம்களை எப்பவும் பதட்டமாக வச்சிருக்கக்கூடிய நிலைமை இருக்கு இல்லையா, அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் வந்து ஆன்டி முஸ்லீம் வயலன்ஸ்ன்றது ரொம்ப சகஜமாக அவங்க ஆட்சிக்கு வந்தால் சகஜமாகும். அது வளர்ச்சிக்கு துணை செய்யுமா இதாகும்னா வளர்ச்சிக்கு பாதகமாக தான் அது வந்து இருக்கும். இன்னொன்று, விமன் பற்றி கூட பேசுகிறாங்க இல்லையா, இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான வன்முறை நடக்கக்கூடிய மாநிலங்கள் என்ன? நம்ம 1, 2, 3, 4 10 மாநிலங்கள் பட்டியலிட்டா தமிழ்நாடு எந்த இடத்துல வருது? பிஜேபி ஆளுற மாநிலங்கள் எந்த இடத்துல வருது? உத்தரப்பிரதேஷ் நம்பர் 1, மத்திய பிரதேஷ் நம்பர் 2. இதுதான் இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷன். தமிழ்நாட்டில் பெண்கள் படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, ஒரு பொது வெளியில் புழங்கக்கூடிய நிலைமை இன்னைக்கு இருக்கு. அப்போ இது அவங்க கொள்கையாக என்ன வச்சிருக்காங்க? மனு தர்மம் கொள்கைன்றது பெண்களை வீட்டுக்குள்ள அடைச்சி வைக்கணும், எல்லா வேலையும் பெண்களால் செய்ய முடியாது, ஆணும் பெண்ணும் சமம் கிடையாது, இயற்கையிலே ஆணுக்கு பெண்ணுக்கு ஏற்றத்தாழ்வு இருக்கு, இவங்க சில வேலையெல்லாம் செய்ய முடியாது. ஓப்பனாக குருமூர்த்தி ஷோ எல்லாம் துக்ளக்கில் எழுதியிருக்காங்க. ஆண் பெண் சமம்லாம் கிடையாதுங்க, ஆண்கள் செய்யக்கூடிய எல்லா வேலையும் பெண்கள் செய்ய முடியாதுங்க, ஆண்கள் தலைமை தாக்குற மாதிரி பெண்களால் தலைமை தாங்க முடியாது. இதெல்லாம் கருத்து வந்து மனு தர்ம கருத்துக்களை இன்னைக்கும் வெளிப்படையா பேசக்கூடிய எல்லா மீடியாலையும் மாடர்ன் மீடியம்ஸ்ல பேசக்கூடிய ஒரு ஆட்கள் தான் பிஜேபி. அது வளர்ச்சிக்கு உதவாதா? விமன் ஃப்ரீயா வெளியில வந்து படிச்சு வேலை போனதான் நாட்டுக்கு ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும், வளர்ச்சிக்கு வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து அவங்களுடைய ஆற்றல் வந்து வெளியில வரும். வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சா வெளில வரணும், வராது. அப்போ அவங்க ஆட்சிக்கு வந்து அது எதிராக தான் வந்து போகும். இப்போ 12 மணி நேரம் வேலையை வந்து திமுக அரசை கொண்டு வந்து எல்லாரும் கடுமையாக எதிர்த்து பின்வாங்கினாங்க. 12 மணி நேரம் வேலை சட்டம் ஏற்கனவே இந்தியாவில் வேற எங்கே இருக்குது சட்டம்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கு, மகாராஷ்டிராவில் இருக்கு. அதெல்லாம் பிஜேபி ஆளுற மாநிலங்கள் தான். நாளைக்கு அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து 12 மணி நேரம் வேலை இதை வந்து இது பண்ணுவாங்க. இப்படி இப்போ கூடங்குளம் அணு உலையை வந்து பிஜேபி ஆதரிச்சிச்சு, மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை வந்து பிஜேபி ஆதரிச்சிச்சு, டங்ஸ்டன் திட்டம் கூட பிஜேபி ஆதரிச்சிச்சு. வேற வழி இல்லாமல் போராட்டம் வந்தனால பிஜேபி தான் கொண்டு வந்துச்சு, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொண்டு வந்துச்சு, ரேர் மினரல்ஸ் தேவைன்னா கொண்டு வந்தாங்க. இப்போ டங்ஸ்டன் திட்டத்தை வந்து சரி வழி இல்லாமல் பின்வாங்கினாங்க. ஒருவேளை பிஜேபி ஆட்சியே மாநிலத்தில் நடக்கலாம் என்ன ஆகும்? டங்ஸ்டன் திட்டம், மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டம், இது மாதிரி வந்து பேரழிவு திட்டங்கள், 8 வழிச்சாலை, இதெல்லாமே வந்து அவங்க நேரடியாக செயல்படுத்துவாங்க. ஏன்னா எல்லா விஷயத்துலையும் எதிராக இருந்த கட்சி வந்து பிஜேபி தான். இப்போ நாளைக்கு அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்தால் வளர்ச்சி வராது, பேரழிவு திட்டங்கள் தான் வந்து தமிழ்நாட்டுக்கு வரும். சரி, இன்னொரு கோணத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க சைவம் அசைவம், இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது, இறைச்சி கடை வைக்கக்கூடாது. அவங்க ஆட்சிக்கு தான் உண்மையிலேயே மதிய உணவு திட்டத்தில் முட்டை போடுவாங்களா அப்படின்னு, அப்படி முட்டை கூட போடுறத கூட, குழந்தைகளுக்கு முட்டையை கொடுக்கறது கூட வந்து அவங்க நிறுத்துவாங்க. அவங்களுடைய ஒரு உத்தரகாண்ட் இது போன்ற மாநிலங்கள்ல அதை பண்றாங்க. குஜராத் போன்ற மாநிலங்கள்ல இந்த சைவம் அசைவன்ற பேர்ல, ஏன்னா பாருங்க குஜராத்ல வளர்ச்சிட்டாங்க. 100க்கு 40 குழந்தைகள் வந்து மேல் நியூட்ரிஷன்ல இருக்கு, ஊட்டச்சத்து குறைபாடுல இருக்கு. அவ்வளோ ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள் தான் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள மாநிலங்கள்ல முதன்மையான மாநிலமா குஜராத் இருக்கு. ஆனா அந்த குஜராத் தான் மோடி 15 வருஷமா ஆட்சி பண்ணாரு, பயங்கர வளர்ச்சின்னு சொல்லி அதான் குஜராத் மாடல் அப்படின்னு சொல்லி தான் இந்தியாவுக்கு அதை ப்ரொமோட் பண்ணலான்னு பாக்குறாங்க. இப்போ அவங்க தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கு வந்தாங்கன்னா உண்மையிலே குஜராத் மாடல் செயலாகும். அது என்ன ஆகும்? 100க்கு 40 விழுக்காடு குழந்தைகளை வந்து ஊட்டச்சத்து குறைபாட்டில் கொண்டு போய் வைக்கும். அது எப்படி வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணுன்ற கேள்வி இருக்குல்ல. இப்போ அமைப்பு சாரா இப்போ உங்களுடைய லேபர் பாலிசி, சென்ட்ரல் கவர்மெண்ட் லேபர் பாலிசியில அனார்கனைஸ் இண்டஸ்ட்ரி, கட்டிட தொழிலாளர்கள், வீட்டு வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள், அனார்கனைஸ் இண்டஸ்ட்ரியில வேலை பார்க்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் இருக்கு, நிறைய வாரியங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. இந்த வாரியங்கள்லாம் இருக்கக்கூடாது, சும்மா ஒரு 4 வாரியங்கள் மட்டும் வச்சுக்கிட்டா போதுன்றதுதான் இப்போ வந்திருக்க லேபர் கோட்ல இருக்கு. இப்போ இந்த நலிந்த பிரிவினருடைய
ஒரு குறைந்தபட்ச சில ஒரு வெல்ஃபேர் பாலிசியா வந்து இந்த வாரியங்கள் இருக்கு, அமைப்பு சாரத்துள்ள இருக்கு. அதை வந்து முழுக்க வந்து ஒன்றும் இல்லாமல் பிஜேபி ஆட்சிக்கு வந்து அது இல்லாமல் பண்ணிடுவாங்க. ஏன்னா மற்ற மாநிலங்கள்ல அது இல்லை, அவங்க ஆளுநர் மாநிலங்கள்ல வந்து அது இல்லை. இன்னொன்று, அவங்க இந்த அங்கே மற்ற கர்நாடகாவில் அவங்க ஆளுற மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஸ்பீச்சு, ஒரு சுதந்திரமான ஊடக செயல்பாடு, கருத்துரிமை பேச்சுரிமைலாம் இல்லை. ஒரு நாட்டில் வளர்ச்சி வேணும்னா அந்த கருத்துரிமை பேச்சுரிமைலாம் இருந்தால் தான் அது வந்து வளர முடியும். இப்போ கௌரி லங்கேஸ்வர் ஊடகவியலாளர் அவங்க சுட்டு போனாங்க. ஒரு ஹிஸ்டாரியன் நரேந்திர தபோல்கர், கல்புர்கி, இது மாதிரி அறிஞர்களை கர்நாடகாவில் சுட்டு பண்ணாங்க, மகாராஷ்டிராவில் சுட்டு பண்ணாங்க. இதுதான் பிஜேபி ஆளுநர் மாநிலம் நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு தமிழ்நாட்டில் அவங்களே ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அதான். இப்போ நெல்லை போன பீரியட்ல ஏடிஎம்கே பிஜேபி ஆட்சி பண்ணாங்க. ஒரு நெல்லை கண்ணன்றவர் ஒரு தமிழ் சொற்பொழிவு, கம்பராமாயணம், தமிழ் இலக்கிய சொற்பொழிவாளர் நெல்லை கண்ணன். அவர் வந்து மோடியை விமர்சித்து பேசினார். அவர் எல்லா காலத்துலையும் மோடி, கருணாநிதி எல்லாரையும் விமர்சித்து பேசுறாங்க. ஒரு நாள் கூட திமுகவோ இல்லை மற்ற தமிழ்நாட்டோட அதிமுகவோ ஜெயலலிதாவோ கருணாநிதி அவரை தூக்கி ஜெயிலில் வைக்கணும்னு நினைச்சது கிடையாது. ஆனால் போன எடப்பாடி ஆட்சியில் நெல்லை கண்ணனை தூக்கி சிறையில் வச்சாங்க அவர் பேசின பேச்சுக்காரு. அப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு தமிழ் பண்பாடுன்னு பேசக்கூடிய சாலமன் பாப்பையா, பழக்கருப்பையா, அல்லது வந்து தமிழ் அறிஞர்கள், இவங்களை வந்து கண்டிப்பா நாளைக்கு பிஜேபி ஆட்சி வந்துச்சுன்னா அவங்க எல்லாரையுமே வந்து ஒரு அடக்குமுறைக்குள்ள கொண்டு வருவோம். இதான் நடக்கும். இப்போ சரி, இதெல்லாம் இருக்குங்க, நம்ம எதிர்த்து போராடி இதெல்லாம் இப்போ யார் திமுக அரசோட கொள்கைக்கெல்லாம் போராடுறோம். அப்போ நம்ம என்ன இவங்களே எதிர்த்து போராடலாம் சில பேர் சொல்றாங்க. ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு எப்போ நடந்துச்சு? 2018 இருந்துச்சு. அப்போ யார்? ஏடிஎம்கே ஆட்சியில் இருந்தது, பிஜேபியோட அலையன்ஸ்ல இருந்தாங்க. என்னாச்சு? கடந்த 15 வருஷத்துல தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு போராட்டம், ஒரு கோரிக்கைக்காக நடந்த போராட்டத்தில் துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கா? ஸ்டெர்லைட் விஷயத்துல துப்பாக்கிச்சூடு நடத்தி 14 பேர் சுட்டு கொண்டாங்க. எடப்பாடி என்ன சொன்னாரு? நான் டிவி பார்த்து தெரிஞ்சுட்டேன்னு சொன்னார். அப்போ அதை பத்தி விசாரணை பண்றதுக்கு அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு ஆணையம் வச்சாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? அப்ப இருந்த சீஃப் செக்ரட்டரி வந்து ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நடந்துட்டு இருக்குன்னு நான் எடப்பாடிக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். அவருக்கு தெரியாமல் எதுவும் நடக்கல, அவங்களுக்கு தெரிஞ்ச துப்பாக்கிச்சூடு நடந்துச்சுன்னு இந்த ரிப்போர்ட்ல வந்து. அப்போ நாளைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு போராட்டம் நடக்குது, இப்போ பல்வேறு தொழிலாளர்கள் எவ்வளோ போராட்டம் நடந்துட்டே இருக்கு தமிழ்நாட்டில். கண்டிப்பா பிஜேபி ஏடிஎம்கே ஆட்சி வந்தால் துப்பாக்கிச்சூடுகள் தான் நடக்கும். ஸ்டெர்லைட்ல நடந்த மாதிரி துப்பாக்கிச்சூடு, தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கிச்சூடு மாதிரி தமிழ்நாட்டில் போராட்டங்களுக்கு எதாவது துப்பாக்கி நடக்கும். போன ஏடிஎம்கே ஆட்சியில 100க்கும் மேற்பட்ட யுஏபிஏ கைது இது எஃப்ஐஆர் ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்து அவ்வளோ பேர் மேலே யுஏபி போட்டிருந்தாங்க. அது டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸே இருக்கு. அப்போ வந்து அடக்குமுறை சட்டங்கள், யுஏபி வந்து சட்டவிரோத செயல்கள் தடுப்பு சட்டம். சிறைக்கு போனால் நம்ம வந்து உடனே பிணை மறுக்கிற சட்டம். அது போனால் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் சாதாரணமாக ஜெயிலில் இருந்து தான் வராங்க எல்லாரும். இன்னைக்கு 100கணக்கான பேர் நாடு முழுக்க சிறையில் இருக்காங்க. அப்போ இவங்க கையில் ஆட்சி அதிகாரம் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக போராடுறதுக்கு இருக்கக்கூடிய உரிமை வந்து முற்றா மறுக்கப்படும். அது வந்து நமக்கு அப்போ எல்லாமே லாக் ஆகிடும். வளர்ச்சி இருக்காது. அதுக்கு எதிராக போராடணும்னு நினைச்சாலும் அது ஒடுக்குமுறைக்குள்ளாம். இந்த காரணத்துக்காக தான் நம்ம என்ன சொல்றோம்னா, பிஜேபி ஆட்சி அமைஞ்சா அது என்ன ஆகும்னா ஒரு 180 டிகிரி தலைகீழ, இன்னொரு தலைகீழா நம்முடைய தமிழ்நாட்டுடைய ஒரு எதிர்காலம் தலைகீழா ஆகக்கூடிய ஒரு மோசமான கிரைசிஸ்குள்ள நம்ம போயிடுவோம். அது அவங்களும் வந்து ஒரு தமிழ்நாட்டுடைய ஒரு பாசிச ஆட்சி கீழ் தமிழ்நாடு போயிடும் அப்படின்றது காரணத்துக்காக தான் நமக்கு திமுக ஆட்சி மீது நிறைய கிரிட்டிசிசம் இருக்கு, விமர்சனங்கள் இருக்கு, போதாமை இருக்கு. எந்த ஒரு ஆட்சியும் 100% பர்ஃபெக்டா இருக்காது. எவ்வளவு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்கு. ஆனா அதை ரீப்ளேஸ் பண்றது அதை விட பெட்டரா இருக்கணும். அதை விட பின்தங்கி இருக்கக்கூடிய ஒருத்தரை கொண்டு வந்து வச்சுட்டு நம்ம இன்னும் சாக முடியாது. அந்த காரணத்துக்காக தான் இவங்களை தோக்கடிக்கணும். அப்போ வந்து இவங்களை தோக்கடிக்கிறதுக்கு இவங்க வராமல் தடுக்கணும்னா என்ன பண்ணணும்னா, இவங்க திமுக தலைமையிலான இந்த அணியை வந்து வாக்களிக்கணும். அதுதான் நம்ம கண்ணுக்கு இருக்க சாய்ஸா தெரியுது. நன்றி சார். நம் மண்ணை நாமே காப்போம்.